தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அதுதான் துரோகம். அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். நேற்று மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் மாமல்லபுரத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டார்கள். அந்த கொண்டாட்டத்தில் விஜய் அறிவித்த வாக்குறுதிகளும் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் ஏற்புடையதாக இருக்கிறதா? அது மட்டும் இல்லாமல் அவர் பேசி முடித்த பிறகு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி பெண்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறார். அதை பற்றி தான் நம்ம அந்த காணொலியில் பார்க்க போறோம். அந்த காணொலியை பார்க்க முன்பதாக அந்த பேசிய முக்கியமான ஒரு விடயம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த விடயத்திற்கு ஒரு தகவலை இப்போ நான் படிக்கிறேன். இந்த தகவலை நீங்க ஏற்புடையதாக இருக்க பாருங்க. ஒரு கருத்தை இது இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஐயா மூத்த பத்திரிகையாளர் ஏகலையன் அவர்கள் தான் பதிவிட்ட பதிவு தான். இது ஒவ்வொரு பெண்களும் சிந்திக்க வேண்டும் என்பதால்தான். ஒரு கூத்தாடி பின்னாடி நீங்க போறீங்க, எந்த ஒரு அடிப்படை மறைவில்லாமல் போகிறீங்க. மனைவியை விரட்டி விட்டு மகளிரோடு உமன் செடி ஒரு கேடா? மனைவி மக்களையும் குடும்பத்தையும் பார்க்காத, பெண்களை மதிக்காத இந்த தற்கூரி விஜய் உங்க பெண்களுக்கெல்லாம் இந்த நாட்டு பெண்களை பத்தி அக்கறை கொள்வதற்கு அக்கறை என்ன இருக்கிறது? குடும்பத்தையே அக்கறை மீது பார்க்காத ஒருவன் நாட்டு பெண்களை பார்ப்பான் என்பது எப்படி நம்புகிறீங்க? அப்படின்றதான் தற்கூரி கூட்டங்களின் பெண்கள் இந்த சிந்தனை உங்களுக்குள்ளே ஏன் எழவில்லை? தற்கூரி தலைவன் அப்படிதான் இருக்கிறான்னு சொன்னால் அவன் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த தற்கூரி கட்சிகளில் உள்ள தற்கூரிகளும் அதே மனதில் இருக்கிறீர்கள். என்ன பேசுறார், ஏது பேசுறான் கூட சிந்திக்காத கூட மடையற்ற மூளையற்ற கூட்டம், மிகவும் மோசமாக நிலையில் இந்த திமுக அதிமுக திராவிட கட்சியோட வெறும் மோசமான நிலை இருந்தாலும் அதை விட மிக மிக மோசமான நிலையில ஒரு கூட்டத்தை உருவாக்கிச்சிருக்காரு தற்கூரி கூட்டம். இந்த செய்தியை நான் படிக்கிறேன். இந்த செய்தியில் உங்க பெண்கள் உறுப்பினர் இருந்தா நீங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த மனநிலை இருக்கிற நீங்கள் எல்லாம் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் என்பதை அந்த கலவலில் நான் சொல்லுகிறேன். அதாவது நேற்று நடந்த தவக மகளிர் கூட்டத்தில் விஜய் பேச்சு முடிக்கும் போது மனைவி சங்கீதா வழக்கு பற்று புகார் குறித்த விவகாரத்தை பெயர் சொல்லாமல் குறிப்பிட்டு ஒரு பிரச்சனை போய்கொண்டு கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாரு. அது யாரு பிரச்சனை சொல்லாமனா ஒரு பிரச்சனை, தமிழ்நாடு பிரச்சனை சொல்லிட்டு கொண்டிருக்காரு. தன் குடும்ப பிரச்சனைய, தனக்கு தன் மனைவி நடந்த அநீதியை தன் மனைவிக்கு நடந்த கொடூரத்தை, அநீதியை, துரோகம் செயலை மறைத்து விட்டு இதோ நாட்டு பிரச்சனை, மக்கள் பிரச்சனை கொண்டு கடந்து பரவலாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தனது பிரச்சனையை காட்டாமல் திசை திருப்ப வேறொரு பிரச்சனை பேருக்கு பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பார்க்கின்ற நபர்களுக்கும் தொடர்ச்சியா விஜய் கண்காணிக்கின்றவர்களுக்கும் அவர் செயல்படுறவர்களுக்கும் எதை அடிப்படை சொன்னார் என்பதை மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயம் இது மிகவும் பெண்களுடைய வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. விஜய் தான் அவருடைய என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த விஷயத்தை பேசும்போது ஒரு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோதான் ஒருத்து இல்லை, அவ்வளோலாம் ஒருத்து கிடையாது. நீங்களாம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படும் போது அந்த செய்திகளாக எனக்கு கேள்விப்பட்டது, எனக்கு கரெக்டாக வருது, நீங்கள் கரெக்டாக வரீங்க, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டுங்க, அந்த விஷயம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார் என்று சொன்ன மனநிலையில மிக 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 அப்பட்டாம ஒரு மனுஷனா வாழ தகுதியற்றவன் இந்த விஜய். தன் மனைவி பொண்டாட்டியையே ஒருத்திலன்னு சொல்றான்னு சொன்னா, தன்னோட வாழ்ந்த மனைவியை புரிந்து 22 காலம் வாழ்ந்திருக்கானா, 27 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கானா, புரிதல் இல்லாம வாழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட மனைவிய இவன் செய்த துரோகத்தால் அவங்க டைவர்ஸ் கேட்கறாங்க. ஆனா இவன் துரோகம் செஞ்சு விட்டு மனைவி ஒருத்திலன்னு சொல்றானா, எப்படிப்பட்ட அயோக்கியனாக இந்த விஜய் இருப்பான் என்பது இந்த மகளிர் பெண்கள் நீங்க புரிந்து கொள்வதுன்னு பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த விஷயத்தை பார்க்குற ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த கேள்வி எழுதப்பட்டு மிக அவமானமாக கருத வேண்டும், வெக்க தலை குனிய வேண்டும். இவனெல்லாம் நம்பி நம்ம வந்தோமா கூட்டத்திற்கு, இவனுக்கெல்லாம் ஆதரிக்க வேண்டுமா என்று உங்களுக்கு எழ வேண்டும். அந்த விஷயத்துல என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார் விஜய். தவக மகளிர் ஒரே கரகோஷம், அதை பத்தி கவலைப்படாத சொல்ற ஒரு சந்தோஷம் மகளிர்களுக்கு. என்னமோ உலகத்தை சாதிச்சு விட்ட மாதிரியும், பெண்களுக்கு முக்கியத்துவம் ஒரு இதை கொடுத்துவிட்ட மாதிரியும், இதுவரை யாரும் பேசப்படாது பேசிவிட்டதாகவும் மெய் சிலிர்க்கிறார்கள் பெண்கள். அவ்வளவு கரகோஷம், துண்டை எடுத்து விசிறாங்க. ரொம்ப மிக அவ்வளவு ஆக்ரோஷம். என்ன அப்படி சாதிச்சு விட்டாரு பாத்தீங்கன்னா, இது எழுமன பிறகு தான் ஒரு கேள்வியை ஒரு எழும்புது. அது என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்படி கரகோஷம் கைத்தட்டல் விசில் என ஆர்ப்பரித்த அந்த மகளிருக்கு எல்லாம் அவரவர் கணவன்மார்கள் இப்படி விஜய் போல மனைவியை விகாரத்தை செய்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் சொல்வதாக அறிவித்தால் இதே போலவே ஆர்ப்பரித்து விசிலெடுத்து மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைப்பீர்களா?
சொல்லுங்க. இந்த கேள்வி இந்த பெண்கள் எழுப்ப வேண்டும். தங்களுடைய கணவர்கள் வேறொரு பெண்ணை தொடர்பு வைத்து இங்க அது கூடிருக்கீங்களா, அத்தனை பேர் கூடிருப்பீங்களா, எப்படி 500 மட்டும் 500 1000 பேரை வச்சிங்க, அத்தனை பெண்கள் கூடுனீங்களே, அதுல ஒவ்வொரு கணவரும் கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, உங்க புருஷன் வேறொரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கொண்டே கல்யாணம் மட்டும் அத்தனை பேர் டைவர்ஸ் பண்ணாங்க, நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீர்களா? அப்ப அப்ப எந்த மனநிலையில் இருக்கிறீங்க? ஒருத்தர் தயவு சொல்லுன்னு சொல்ற ஒரு பெண்ணை வாழ்க்கையை சீரழித்து விட்டு அந்த பெண்களுக்கு துணையாக இல்லாமல் சீரழித்து விட்டு துரோகம் செய்து விட்டு டைவர்ஸ் பண்றது கவலைப்படாம சொல்லுகிறான். நீங்க வந்து எல்லாம் 6 பேருக்கு கை தட்டுறீங்க. மிகவும் வெக்கக்காட்ட தலை குனிய வேண்டும் இந்த பெண்கள்லாம் மிக தலை குனிய வேண்டும், மிக மிக வெக்கல் கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிருக்கு இந்த தற்குறி தலைவன் மகளிர் கூட கொண்டாடுறதுக்கு தகுதியானவர்களாக இருக்கிறான்னு சொன்னால், மனைவிக்கு துரோகம் செய்தவன் இந்த மகளிர் தந்தை கொண்டாடுகிறான் தான் கேவலமான ஏளனமாக அசியமான செய்தியா இருக்கிறது. அதை கொண்டாடுறதுக்கு தகுதியான தலைவனாக இருக்கிறான் அந்த விஜய் மிரட்டல் எடுத்துக்கிறார். அவங்க கடந்த நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து வழக்கு போட்டிருந்தாங்க, வழக்கு புகார் அளித்திருந்தாங்க. எனக்கு வந்து விவாகரத்து ஒன்றும் வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். எனக்கு ஏன்னு கேட்டாக்க துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிதான் முழுமையாக வெளிப்படையாக சொல்லாமல் தேவைப்பட்டால் முழுமையாக வெளியிடுவேன் யார் என்ன நடிகை சொன்னாங்க. முற்றிலும் சொல்லாம நாகரிகமா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, வழக்கு டைவர்ஸ் வேணும், எனக்கு ஜீவனம் வேணும், பிள்ளை நலன் கருதி அவங்க வழக்கு போட்டாங்க. அது மாதிரி அதை வந்து கருதி அதை வந்து சிந்திச்சிருக்க வேண்டும். விஜய் அவர்களை வந்து டைவர்ஸ் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா, இல்லை தவறு உணர்ந்து வாழறாரு என்பதை அதை சிந்திச்சிருக்க வேண்டும். ஆனால் இவர் வந்து அவங்க லண்டன்ல வந்து வீட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து லண்டன்ல குடியுரிமை பெற்றதுனால வீடு வாசி சென்னையில கிடையாது. இந்த விவாகரத்து வழக்கப்பட்டவருக்கு இந்த வழக்கு முடியும் வரை எனக்கு வீட்டில் எனக்கு உரிமை வேண்டும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்றாரு விஜய் அவர்கள், வழக்கறிஞர் மூலம் மிரட்டல் எடுத்திருக்கிறார். நீ வந்து எங்க தலைவரை வந்து என்னைக்கு நீங்க டைவர்ஸ் வழக்கு போட்டீங்களா, அந்த ஒரு வீட்டுல உரிமை இல்லை அப்படின்னு விஜய் தரப்பு வழக்கறிஞர் மிரட்டல் எடுத்திருக்காரா? விஜயோட மனைவி என்ன சொல்றாங்கன்னாக்க, எனக்கு வந்து என்னோட கணவர் விஜய் இது டைவர்ஸ் கொடுத்துருக்கான், எனக்கு வந்து இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த வீட்டுல உரிமை இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இந்த பெண்கள் மகளிர் உண்டான கொன்ற விஜய் இதுக்கு தகுதி இருக்கிறதா? உனக்கு மனைவி வீட்டுல அனுமதிக்கவில்லை, நீ சம்பாதிச்ச நாட்கள் சொத்து சுகழ் புகழ் பணம் கூட யாருக்கு சேர்த்திருக்க? ஒரு மனைவி மக்களை தானே சேர்த்திருக்க. அந்த மனைவிக்கு துரோகம் செய்யற அந்த நான் என்ன சொல்லணும், விஜய் உங்களால மரியாதை கிடையாதுலாம் இல்லைங்களா? யோக்கிய மாரி வந்து மேடையில பேசிக்கிட்டு இருக்க நீ, இல்ல பேசுற தகுதி இருக்குதா உனக்கு? சும்மா வெற்றி பேசுறதுலாம் இந்த திரைக்க வச்சு விழுந்துட்டு மானகிட்ட ஜென்மங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு தற்கொலை தலைவன்லாம் நான் ஒவ்வொருத்தலாம் வந்துகிட்டே இருப்பான் கட்சி உருவாக்க. மிகப்பெரிய துரோகம் செஞ்சு விட்டு வந்து பெண்களுக்கு வந்து மகளிர் கொண்டாட ஒரு கேடா இருக்கு. மகளிரை கொண்டாடுறதுக்கு வேற கட்சியில் நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க. நீ யோக்கியவனா இருக்கணும், நல்லவனா இருக்கணும், மகளிர் துரோகம் செய்யாதவன உத்தமனா இருக்கணும். நீ கொண்டாடுவதற்கு அது தகுதி உனக்கு இருக்காதா? தகுதி ஒருபோதும் உன்னிடம் இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று பாத்தீங்கன்னா, அந்த மேடையிலே உன்னை அசிங்கப்படுத்தாங்க பாத்தியா? ஒரு பெண் வந்து இந்த சும்மா வெற்றி மேடை பேச்சுக்கு மேடை ஏறிட்டு கொண்டு பெண்களை ஆபாசவர்கள் மீது திட்டி கேள்வி செய்கிறார்கள். முதல்ல வீட்டு பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு சொல்றாங்க யாரு, அந்த மேடையிலே ஒரு பெண் நிர்வாகி பேசுறாங்க. அந்த விஜய் வந்து மூஞ்ச பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கிட்டு அப்படியே மனமா உட்காந்துருக்காரு. பக்கத்துல ஒரு இஸ்லாமிய பெண்ணை பார்த்து திரும்ப பாக்குறாங்க. ஆனால் இவனை அந்த கிளிப் ஒன்ன போட்டு பாருங்க. அவதான் இந்த பெண்களை மதிக்க இதான் திரும்ப பெண்களை முறித்து கொண்டார்கள். இந்த சொன்ன அந்த பெண்களை மதிக்க சொல்றப்ப விஜய்க்கு உள்ளுள்ள மனசுல உறுத்தி இருக்கும். தான் திருத்து வேலையில் துரோக செயலை கொள்ள தொடர்பை திரும்பி அம்பலப்பட்டதன் விளைவாக அசிங்கப்பட்ட விஜய் அவர்கள் பெண்கள் மத்தியிலையும் தமிழக மத்தியிலையும் மிக மிக அருவறுப்பாக போய் கொண்டிருக்கிறது. இவனா ஒரு தலைவனா அப்படின்ற கேள்வி மத்தியில அதை மூடி மறைக்க வருவதற்கு என்ன பண்ணிருக்காரு, பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க போறேன், பெண்களுக்கு எல்லாரும் செய்ய போறேன், பெண்கள் தான் எனக்கு உயர்ந்தது, பெண்கள் இது அக்கறை கொள்றேன் அப்படின்னு காட்டி அதை திசை திருப்பதற்காக அன்று மனைவி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வீட்டுல இடம் கொண்டு உரிமையான போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அதை மடைமாற்றாங்க. ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த மேடையில் என்ன பேசி கொண்டிருக்கிறாரு, இலவசம் பேசி கொடுக்குறாரு. இலவசம் எதெல்லாம் இலவசம் கொடுப்போம் பேசிட்டு இருக்காரு. என்னத்தான் இலவசம் கொடுப்பாரு சொல்லியிருக்காரு. அந்த இலவசம் ஏற்புடையதாக இருக்கிறதா? அந்த இலவசத்தை சரி செய்ய முடியுமா? இது வந்து வெற்றி பேச்சு கவர்ச்சிகரமாக ஒரு திட்டத்தை அறிவித்தால் மக்கள் மயங்கிவிடுவார்கள் என்ற கோணத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. அதுல என்ன முதல்கள் என்ன சொல்லிருக்காரு, இவர் கடந்த மாட்டில் ஏதாவது கொடுக்குறாரு, ஏதாவது வந்து இலவசம் சொல்றீங்க, பஸ் இலவசம் சொல்றீங்க. அதாவது ஏற்கனவே இப்போ தப்பு நடக்கிற திமுக ஆட்சியில் வந்து என்ன பண்றாங்க, பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க. அது பின்டாரில் பேருந்து மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அது மாநகரத்தில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு போது கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க. எடப்பாடி என்ன சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்து ஆண்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு படி மேல்படி விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பின்கு பஸ்ஸுகள்லாம் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து பேருந்தும் இலவசம் கொடுத்துருக்காரு.
இது எப்படி சாத்தியமில்லாத ஒரு செயல். ஏற்கனவே பஸ்ல பேருந்துல ஓட்ட உடசலா இருக்கு, பஸ் உடஞ்சி விழுகுது, நஷ்டம். என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றானுங்க, பஸ்ஸை பராமரிக்க காசு இல்ல, நட்டத்துல போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. 50,000 கோடி நெருங்கிட்டு சொல்றாங்க. எத்தனாயிரம் கோடி வரப்போ தெரியாது. அப்ப பஸ்ஸோட வருமானம் இல்லாம அப்ப தனியார் பஸ்ஸுக்கு மட்டும் அவன் வந்து நடத்துறதுக்கு அவனுக்கு வருமானம் வருது. ஏன்னு கேட்டா இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். ஆனா அந்த அரசு பேருந்துல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கும் நிதி உதவி போராட்டம் பண்றாங்க, வருமானம் உயர்த்தலாம் போராடுறாங்க. அப்ப அந்த நம்ம நட்டம் எங்க போறது? இப்ப வருமானம் வரவில்லை, நட்டத்துல போய்கிட்டு இருக்க பஸ் வந்து நட்டம் போக காரணம் சரியா பராமரிப்பு இல்லை, வேற ஒரு காரணம் இருக்குது. அவங்க எல்லாம் வந்து தனியார் பணிகளை எல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக தான் அரசாங்கம் நட்டத்தை ஏற்படுத்தி கவர்மெண்ட் நட்டப்படுத்துறாங்க. கேட்டா பஸ்ஸை பேருந்து 500 பேசு விடுறோமா, 1000 பேசு பேருந்து விடுறோன்னு சொல்லுவாங்க. 1000 பேருந்து பெயிண்ட் அடிச்சு ஓட்டப்பந்த விட்டு ஒரு ரோட்ல உடஞ்சி ஆக்சிடென்ட் விபத்தாகிறது. ஆனால் அவர்கள் வந்து புதுப்பித்ததாக ஒரு பஸ்ஸுக்கு 5 கோடி 10 கோடினு அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க பராமரி செலவுன்ட்டு. மக்களை ஏமாத்திர திருட்டு திராவிட கூட்டம் மத்தியில அதே திருட்டு திராளவடவி இலவசத்தை சொல்லி மயக்கிற ஒரு மாயஜால வித்தை காட்ட வந்திருக்காங்க அந்த தற்கூரி விஜய் அவர்கள். என்ன சொன்னீங்க? இந்த இலவசம் சொன்னீங்க, எப்படி இப்படி நேர்படி இது அதாவது ஏற்கனவே தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன் தாண்டி போய் பொருளாதார சீரழிவுல போயிட்டு இருக்குது. இந்த லட்சத்துல இவர் மேலே இலவசம் கொடுக்க போறாராம். சர்க்கார படத்துல என்ன சொன்னீங்க? விஷயம் இலவசம் ஒரு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க? நிச்சயத்துக்கு உடச்சிங்களா, கிரீண்டி உடச்சிங்களா, தூக்கி பர்கர படத்துல உடச்சிங்களா, ஏஆர் முருகதாஸ் வச்ச படம் எடுத்தீங்களா? அந்த இலவச படத்துல மட்டும் அப்படி தில்லா படம் இருக்கிறீங்க, வீரமா பேட்டி பத்திரிகையில பேட்டி கொடுத்து மக்கள் புரட்சி தண்ணீர் அப்படி பேசுறீங்க. அந்த பேசுற யோக்கியமா எங்க போனீங்க? இப்ப மேடையில பேசுறீங்க. இந்த முட்டாள் மக்கள் எடுத்து கொண்டிருக்கல, பார்க்கிறவங்களாம் உங்க கட்சியில தற்கூரி எல்லாம் முட்டாளா இருப்பான். அவன் தான் உட்காந்துட்டு எது சொல்லணும் தலையாட்டமா கோஷம் போடுவான். மற்ற மக்கள் எல்லாம் சிந்திக்கிற மக்களும் உங்க பக்கம் வரமாட்டான். அது நீங்க என்ன சொன்னீங்க? 1000 ரூபாய் திமுக கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் 2500 ரூபாய் எடப்பாடி தராங்க. நீ என்ன சொல்றீங்க? திருப்பி 2000 ரூபாய் நாங்க தருவோம்னு சொல்றீங்க. இதே நீங்க என்ன இலவசம் தருவோம்னு சொல்றீங்க 2000 ரூபாய். உங்க அருண்ராஜ் ஐயா கொள்கை பரப்ப சொல்றாரு, அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? எதுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இந்த இலவசம் யாரு கேட்டா? இது என்ன மக்களை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு அவரு பேசின காணொலி வைரல் ஆகுறது. நீங்க பேசின சொல்லுக்கலாம் உங்களுக்கே ஆப்படிக்கிற மாதிரி இரட்டை வேடம், இரட்டை பேச்சு, மேடைக்கு மேடை பேச்சு சொல்றீங்கல்ல, அது உங்களுக்கே அம்பலப்பட்டு போகிறது. உங்க அந்த 1000 ரூபாய் பணம்லாம் ஏற்படுதா இருக்குமோ உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து நீங்க 2000 எந்த லட்சத்துல 2000 கொடுப்பீங்க? ஏற்கனவே மகளிர் உதவிக்கு வந்து கொடுத்தாங்க 3000 கோடி 3000 கொடுத்தாங்க, திமுக ஆட்சியில் கொடுத்தாங்க, தரப்ப கொடுத்தாங்க. அது ஏற்கனவே வந்து முடக்க போறாங்க, கிடக்க போக்குறாங்க தேர்தல் காலம் சொல்லிட்டு ஒரு உள்டாப்பை காட்டி வாக்கு காரணத்தை காட்டி தான் கொடுத்தாங்க. 6500 கோடி கொடுத்துருக்காங்க. அந்த 6500 கோடியும் ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடனை 10 லட்சம் கோடி நெருக்கிட்டு இந்த மக்கள் தலையில வட்டியா விழுந்து விடும். மேலும் விழுந்த விஜய் அவர்கள் நீங்க சொல்றது வந்து வேடிக்கையாக இருக்கிறது. இலவச பேர் சொல்றீங்க. இதுல வந்து லட்சம் கல்யாணம் அவர்களுக்கு தாய் மாமனா என்னது கல்யாண சீர்வரிசை கொடுக்க போறீங்களாமா? ஒரு பொண்ணு மோதிரம் பட்டு சேலை கொடுக்க போறீங்களாமண்ணா? ஒரு பொருள் மோதிரம் என்ன விளக்குது? 1 லட்சம் தாண்டி போய் நிற்குது. 1.5 லட்சம் நெருங்கின கொஞ்சம் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா பட்டு சேலை, தரமான பட்டு சேலை கொடுக்க போறீங்களாம். ஏன்னா துணி கடை வர மாட்டீங்களா, இல்ல பிசினஸ் ஜூவலரி பண்றீங்களா? அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பேபி கிட்டான் ஒரு தாய்மன் வந்து குழந்தைக்கு தாய்மனா இருந்து ஒரு தங்க மோதிரம் தரப்போற. ஏன்னா கல்யாணத்துக்கு வந்து 1 பவுன் சொல்லிட்டாரு. இதுல 1 பவுன் சொன்னா திருப்பி கேட்டுருவாங்களே, ஏன்னா குழந்தைகளை அதிகம் பறந்து கொண்டிருக்கிறது. அதனால தங்கன்னு சொல்லியிருக்காரு. 1 பவுன் சொல்லல, 1 கிராம் சொல்லல, ஆனா தங்கன்னு சொல்லிட்டாரு. 1/2 கிராம் கொடுப்பாங்களா இல்ல ஒரு 2 கிராம், அது 5 மில்லிகிராம் கொடுப்பாங்க தெரியாது. அவங்கள அறிக்கைப்படி மோதிரம் சொல்லிட்டாங்க. அதுல ஒன்றும் கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கு பேபி குட்டு கொடுப்பாங்களாம், டாய்ஸ் கொடுப்பாங்க, சோப்பு தரமான சோப்பு கொடுப்பாங்களாம், ஆயில் கொடுப்பாங்களாம், விளையாட்டு பொம்மை கொடுப்பாங்களாம், இப்படி எல்லாம் கொடுப்பாங்களாம். என்ன இது ரொம்ப ரொம்ப மோசமான இதை நடக்கிறது. மக்களை என்ன கேட்டுறார்கள்? இதெல்லாம் ஒரு கவர்ச்சிகிற பெண்களை வந்து மகிழ்விப்பதற்கு. அப்ப ஒரு பெண்கள் கல்யாணம் ஆகும்போது ஏழை எளிய மக்கள் என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்றதுக்கு மிக பொருள் பவுனு பிரச்சனை ஆகுது. குறைந்தபட்சம் ஒரு ஏழை பெண்கள் கல்யாணம் கொடுக்கணும் கூட ஒரு பவுனு போடணும், ஒரு செட்டு எடுக்கணுங்கிறப்ப அப்ப அந்த தேவையை நான் பூர்த்தி செய்யணுன்றப்போ மக்களை ஆசை தூண்டணும். இப்போ குழந்தை பிறந்த பெண்களுக்கு என்ன பண்ணாங்க? நாங்கள் வந்து மோதிரம் தருவோம், அதுக்குள்ள கிட்ஸ் பேபி கிட்ஸ் தருவோம் சொல்றாரு. அப்போ கவரணும். அப்ப என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு சானிடைசேஷன் கொடுக்கணும்னு சொல்றீங்க. அது முக்கியமான ஒன்று தான். இதெல்லாம் அடிப்படை தேவை கொடுக்க வேண்டும். ஒன்றும் இந்த திமுக ஆட்சியில் கொடுத்து கொண்டிருக்குது சரியா கொடுக்கவில்லைன்னு சொல்றீங்க. அதே மாதிரி எல்லா நிறுவனம் கல்வி நிறுவனங்களும் எல்லா இடத்துலையும் இலவசம் கொடுக்கணும்னு சொல்றீங்க. நாம் தமிழர் ஆட்சியில் அது எல்லாம் சொல்லிட்டாங்க. அது எல்லாமே பெண்களுக்கு அத்தியாவசியம். எப்படி கல்வியும் சுகாதாரம் மருத்துவம் இப்படி அடிப்படை முக்கியமான ஒன்றோ அது போன்று எல்லாருக்கும் இதை பெண்களை நோக்கி பங்கள தேவை அடிப்படை நாம் தமிழ் சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்றீங்க? 0 டார்க் பாட்டு சொல்றீங்க. தமிழக எங்கேயுமே இருட்டே இருக்காது, எல்லா இடங்களும் கேமரா பொறுத்துருவோம், பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம் அப்படி சொல்றீங்க.
அப்ப நாம் சீமானவர் சொல்லிவிட்டாரு, பெண்கள் பாதுகாப்பு படையா சொல்லிட்டாரு, இப்போ கேமரா பொருத்தும் சொல்லிட்டாரு. பெண்களை வந்து இப்ப ஏற்கனவே போலீஸ் காவல்துறைக்கு பொறுத்திருக்காங்க. எனக்கா திருட்டம் யார் முன்னாடினா ஏமாற்ற முடியாது. அப்ப போலீஸ் காவல் லஞ்சம் ஊழல் வாங்கலாம் தெரிஞ்சுடும், என்ன பேசலாம் தெரிஞ்சிடும்ன்றப்ப கண்காணிக்கிறதுக்கு வச்சு சொன்னாரு. அதே உள்டா காப்பி அடிச்சு இப்ப நான் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள். 0 பாட்டு சொல்றீங்க. ஏற்கனவே நான் தமிழ்நாடு முழுவதும் எங்கேயும் இருட்டு இருக்கக்கூடாது, எல்லாம் தூய்மையான ஒரு சுத்தமாக ஒரு நகரமாக மாற்றுவோம் அப்படின்னு சீமானன் சொல்லியிருக்கிறாரு. அதையே காப்பி அடிச்சு வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க உங்களுடைய சிந்தனை ஏதாச்சும் சுயமா இருக்கிறதா? இதெல்லாம் பத்தாவது சொல்றேன்னா, பெண்களுக்கும் நான் மேலும் ஆசை தூண்டணும். என்ன சொல்றணும், இல்ல 60 வயது கடந்த வரைக்கும் 1500 2000 கொடுப்போம்னு சொல்றீங்க. ஏற்கனவே கொடுத்தவங்க நக்கல் கேள்வி செய்ய இலவசம் எதுக்குன்னு சொல்றீங்களே. ஓசி பஸ் வேணாம் உங்க தலைவரை உங்க கூட்டத்தை கட்சியில போராட்டத்துல வேண்டாம் போராட்டம் பண்ணீங்களே. ஓசி பஸ் வேணா ஓசி வேணா கேட்டோம்னு சொன்னாங்களே. இப்பயும் அந்த ஓசியில ஒரு 1000 1200 ஏன் கொடுக்க நீங்க முற்படுறீங்க? அப்ப உங்களுடைய செயல்பாட்டுகளே ஒரு நிலைத்த தன்மை இல்லை. முரணுக்கு பிறனாக பேச்சு ஒவ்வொரு மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் தமிழர் அரசியல் சீமானா சொல்லுகிறார், இலவசம் என்பது அத்தியாவசிய அடிப்படை தேவை மட்டும்தான் இருக்குமே தவிர இதை பற்றி கவர்ச்சிக்கும் மக்களை சோம்பேறிகளாக திட்டம் கொடுத்தோம் என்றால், ஒரு நாடு வளரணும் என்று சொன்னால் அவங்க வேளாண்மை உட்படுத்தி இல்லை தொழிலை உட்படுத்தி அதன் மூலம் வளர்ச்சி அடைக்கணும், குடும்பம் இருக்கணும், நாட்டில் இருக்க வேண்டியதும் சிறந்ததாக இருக்கும். இலவசம் கொடுத்து சோம்பேறி இலக்க சொன்னால் இது மிக மிக பேராபத்தா அப்படின்னு சீமானா சொல்லியிருக்கிறார். இது போன்ற தற்கொலை விஜய் சொல்றதுக்கு இது இருக்கா? இலவச கல்வி என்ன சொல்றீங்க? இதுல முக்கியமான சொன்னீங்கன்னாக்கா, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 5-6 திட்ட பெண்கள் இன்னும் மேலும் ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதே கொஞ்சம் இது வந்து படிச்சாதான் நமக்கு புரியும். இந்த திட்டத்தை வந்து இது மட்டும் இல்லாம மேலும் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான் வந்து இலவச பேருந்து கொடுப்போம் தமிழ்நாடு முழுவதும் இப்படிலாம் சொல்லிட்டு இதெல்லாம் எதுவுமே சாத்தியம் இல்லாமல், பட்டு சேலை மோதிரம் எதுவுமே சாத்தியம் இல்லாமல் இருக்கிற நாடு பொருளாதாரத்தில் வருமானத்தை பெருக்கிறதுக்கும் வேலைவாய்ப்பு உற்பத்தி கொடுறதுக்கும் ஒரு திட்டமும் இல்லை. வேலைவாய்ப்பு கொடுப்பான், கல்வி இலவசமாக கொடுப்பான், மருத்துவ சுகாதாரம் கொடுப்பான், அதை சொல்ல துப்புலத்தை விட்ட விஜய் இதெல்லாம் ஏமாற்று வெட்டு வேலை தரிசனம் நம்ப கூடாது என்பதற்காக அந்த காணொலி போட்டுக்கிறோம். இது வந்து இது முக்கியமான ஒரு குறிப்பினா தொடர்ந்து படம் சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கீங்க. ஒருத்தன் வந்து ஆசையை தூண்டணும், ஒருத்தனை ஏமாத்தணும், மொத்தம் ஆசை தூண்டணும். அப்போ ஆசை தூண்டணும் என்ன பண்ணணும்? இதே மாதிரி திட்டங்கள் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, சரி பவுன் ஒரு பவுன் பட்டு கிடைக்குது, இது போல செய்யறாங்க. இந்த ஆட்சி எந்த ஆட்சியிலுமே இப்ப நடக்கின்ற ஆட்சியில் செய்யவில்லையே, ஆளுங்க போன ஆட்சியில் செய்யலையே. இப்போ இது போன்ற ஒரு கிடைக்கிறப்ப பெண்கள்லாம் பணம் பொருள் வந்து ஏழை எளிய மக்கள் இதாக கிடைக்கிறதா ஆசையில தான் வாக்கு போடுறாங்க. அப்ப அந்த திமுக செய்யற இந்த அதிமுக செய்யற திராவிட கட்சியில் செய்கிற அதே ஆசை வாக்குறுதியை தான் இந்த விஜய் அவர்கள் செய்கிறாரு. தயவு செய்து நீங்க விழிப்புணர்வு இருக்க வேண்டும். சரி, இதெல்லாம் போகாம அவர் சொன்ன முக்கியமான திட்டங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காருல்ல, இதெல்லாம் சில வரவேற்கிறதா இருந்தாலும் அது சாத்தியம் இல்லாத ஒன்று. அதுக்கு தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். போது எது அடிப்படை தேவையோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையற்ற செயலை செஞ்சு மக்களை வந்து சோம்பேறிகளாக்க வந்து மிக வந்து ஒரு அற்பத்தனமான செயலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த விஜய் அவர்கள். இப்ப மதிப்புமிகு மகளிர் திட்டம்னு சொல்லியிருக்காரு. மதிப்புமிகு மகளிர் திட்டம் 60 வயது உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 2000 நிதி வழங்கப்படும். இதுக்கான பொருளாதார பணம் எங்க இருக்கிறது? ஏற்கனவே நாடு நட்ட போய்கிட்டு இருக்குது, சிந்திக்க வேண்டும். காமராஜர் கல்வி உரிமை திட்டமா 1ஆம் முதல் 12 யாருமே இடையில நிறுத்தக்கூடாது. பள்ளி படிக்க முடியல, பணம் வருமானம் இல்ல, கல்வி ஒரு சூழ்நிலை குடும்ப பிரச்சனை நிறுத்தக்கூடாது. அதனால இடைநிற்றல் இல்லாம தொடர்ந்து கல்வி கற்பதற்கு ஆண்டுக்கு 15000 ரூபாய் பணத்துக்கு வந்து குழந்தை அந்த குடும்பத்திலும் கொடுப்போங்கிறாரு. இதன் சீமான் என்ன சொல்லியிருக்கிறாரு, இவர் வந்து எல்லாத்துக்கும் கல்வி இலவசமா கொடுத்துருங்க, எல்லாத்துக்கும் கல்வி இலவசமா கொடுத்துரு. ஆராய்ச்சி கல்வி வந்து அடிப்படை ஆரம்ப கல்வி ஆராய்ச்சி கல்வி எந்த படிப்பாலும் படிச்சுக்க உனக்கு இலவசம் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த இலவச கல்வியை தரவும் சொல்லாத விஜய் என்ன பண்றாரு, காமராஜ் திட்டங்கிற பேர்ல என்ன பண்ணுறாரு, 5000 பணம் எதுக்கு 5000 பணம், நல்ல கல்வியை கொடுத்து இலவசம் கொடுத்துட்டு எதுக்கு இந்த பணம் தேவையில்லாத ஒன்று. அதான் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். சூப்பர் 6 தான். அது என்ன சூப்பர் 6 திட்டம் கொடுத்துருக்காரு. சூப்பர் 6 பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்கள் கட்டணம் எல்லாம் வருடத்திற்கு 6 சிலிண்டர் கொடுப்பாருங்க. சிலிண்டர் விலை வந்து ஏறி போய் கிடக்குது. 8 ரூபா 1900 இருக்கு. நான் 250 ரூபா கொடுப்பேன். இருக்கிற இந்த சூழ்நிலையில கொடுக்க முடியுமோ, அதுக்குள்ள வரியை குறைக்கணுமா, இல்லை இன்கம் டாக்ஸ் தமிழ்நாடு வரியை குறைக்க முடியுமா, குறைத்து மக்களுக்கு வந்து இந்த சுமையை குறைப்பேன் அப்படி சொல்லி ஏற்றக்கூடியதா இருக்கும். மேலும் 6 சிலிண்டர் கொடுப்பாரான். இந்த 6 சிலிண்டர் கொடுக்கணும். உங்க அப்பா சம்பாரிச்சு உங்க கூட சொத்து எடுத்து கொடுப்பேன். நீ எத்தனை கோடி ஆகும் வருஷத்துக்கு? ஒரு சிலிண்டர் 1000 6000 ஆச்சு. இப்போ 3000 கொடுத்தோம் 6500 கோடி ஆச்சு. சரிங்களா? 6500 கோடி ஆச்சு. இதுக்கு எத்தனை கோடி செலவாகும் பாத்துங்க. நீங்களே முடிவு பண்ணீங்க எத்தனை கோடி செலவாகும். இந்த கோடி எங்கேருந்து காசு வரும்? இந்த கோடி இந்த சிலிண்டர் கம்பெனி வச்சுக்கணும் ஓசல் கொடுப்பானே.
இத்தனை கோடி நம்ம அரசாங்கத்தை பணத்தை எடுத்து அங்கே கூட கொடுக்கணும். இப்போ கொடுத்தீங்கன்னா ஆகும், தமிழ்நாடு இன்னும் மேலும் கடன் நட்டமாகும். அந்த கடன் என்ன செய்வாங்க, திருப்பி உங்களை விலைவாசிகளை ஏற்றி விடுவாங்க. மக்கள் நம்ம அன்றாட அரிசிக்கும் காய்கறிக்கும் 100 செலவு 1000 செலவு 1000 செலவு 2000 செலவு விட அந்த பொருளாவே குடும்பம் நடத்த முடியாது, விலைவாசி ஏற்றி விட்டுருவாங்க. இதுதான் அவர்கள் திட்டம். பின்புலத்தில் அவங்களுக்கு வந்து கவர்ச்சியான பொருளை கொடுப்ப இலவசம் கொடுப்பாங்க. பின்னாடி வந்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் விலைவாசி ஏற்றி விட்டுட்டு அவங்க வந்து உங்களை முளாச்சி விட்டுருப்பாங்க. அது தெரியாத தற்கொலை கூட்டமும் நம்ம இருக்கிறவங்க தான் மிக வெக்கக்கேடாக இருக்குது. தயவு செய்து நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய நம்ம எப்போது சிந்திக்கிறோமோ அப்போதான் தலைவர்களை வந்து கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. நம்ம வந்து சிந்திக்காம மடத்தனமா இருந்தோம்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க விட்டுருவாங்க. என்ன அவசரம் வாயால் விட்டு கதை விட்டுட்டே இருப்பாங்க. கேட்கிறவங்க கேன கொண்டையில கேட்டி திரும்பாங்க. பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளாம் கேனக்கு இருக்குன்னா அந்த மகடையெல்லாம் கேனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டாரு. நீங்க இருக்குன்னா நீங்க தற்கொலை கூட்டத்தை தெரிஞ்சானா பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தற்கொலை கூட்டத்தை அங்க போவோம். அதுவும் இல்லாம வெற்றி பயண திட்டம் என்ன சொல்லிட்டேன், இருந்தாலும் விரைவா சொல்லியிருக்கேன் சொல்லிட்டாங்க. அனைத்து அரசு பேருந்துகள் கட்டணமெல்லாம் பேருந்து, இது எப்படி சாத்தியம்? ஏற்கனவே கடன் நட்டிக்கிட்டு இருக்கிறது. மிக மிக பஸ்ஸை தரத்தை உயர்த்துவேன், சாலைகளை நல்லா சிறப்பாக அமைப்பான். பஸ்ஸில் வந்து வெயில் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நெருக்கடா கூட்டமாக இருக்கும்போது நெரிசலாக இருக்கும், அப்போ புழுக்கமாக இருக்கும், மக்களுக்கு சரியான சௌகரியமாக இருக்காது. நான் ஏசி கொடுப்பேன், நல்ல தரமான சாலை கொடுப்பேன். பஸ்ஸில் வந்து சாலைகள் போகணும், மேடு பள்ளமாக இருக்குது, பஸ்ஸுக்கு வந்து சௌகரியமாக இல்லை, ஃப்ளெக்சிபிளாக வரவங்களுக்கு நான் சுமத்தாக போகிறவங்க அந்த மாதிரி பஸ்ஸை நான் மேம்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிற தலைவனாக இருப்பேன். நான் ஓசிலே கொடுப்பேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் ஓசிலே கொடுத்துருங்க. எல்லாத்தையும் ஓசிலே கொடுத்துட்டீங்கன்னாக்கா பசங்க வீட்டில் உட்காந்துப்பாங்க. அரிசி கொடுப்பேன், கறி பாய் கொடுப்புங்க, மிக்சி கிரைண்டர் கொடுத்துருங்க, காசு கொடுத்துருங்க, தொகுதி உள்ள படுத்துருவான். நான் அப்புறம் நாட்டில் வேளாண்மை செய்யறதுக்கோ தொழில்துறைக்கு வேலை செய்யறதுக்கோ எந்த தொலைக்கும் ஆள் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் நாடு வந்து வருமானம் இல்லாமல் குட்டிச்சாரா போய் நாடு திவாலாகி போய் அப்புறம் அண்டை நாடுகள்லாம் வந்து இலங்கை பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பொருளாதார சீரை வந்து விலைவாசி 5 ரூபா மட்டும் 500 ரூபா, 50 ரூபா பாடம் 5000, பெட்ரோல் 100 ரூபா மட்டும் 500 ரூபா, விலைவாசி டபுள் போடுது பார்த்தீங்களா? அந்த சூழ்நிலைக்கு வந்து மக்கள் வந்து வஞ்சத்துக்கு வறுமைக்கு வரும்போது அப்போ அணுகும் போது தான் தெரியும் இந்த மாதிரி தற்கொலை கூட்டங்கள்லாம் நம்ம செய்ய தப்பு என்று. அதற்கு தான் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துவிடக்கூடாதுன்னு சொல்றதுதான் நாம திரும்ப இந்த போன்ற அயோக்கியர்களை ஆரம்பத்தை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கிறோம். இது என்ன, வேலுநாச்சியார் படை, பெண்கள் படை அமைப்பாராம். தமிழ் குழந்தைகளின் பாதுகாப்பு நலங்கிறது பெண்கள் படை உருவாக்குவாராம். இது ஆகிய படை இருக்குமோ சொல்றாரு. இன்னொன்று சொல்றாரு, அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் அமைப்பாராம், பெண்களுக்குன்னு தனி பாதுகாப்பு அடையும். இதை வந்து சாட்ட கருமன் வந்து நல்லா செக்கையா சாட்டை அடிச்சு எழுதியிருக்காரு. மகிழா நீதிமன்றம் எதை கொண்டு இருக்குது, பெண்களுக்கு ஒரு நீதிமன்றம் இல்லை, குற்ற நீதிமன்றம் இருக்கு, மகளிர் தனி பாதுகாப்பு நீதிமன்றம் இருக்குது, பெண்களுக்கு தனி காவல் நிலையம் இருக்குது, ஒன்று தனித்தனியா இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில அஞ்சலை அம்மாள் பேரில் எப்படி வந்து வைக்க முடியும்? அதாவது நீதித்துறையோ காவல் நிலையங்களோ தனிப்பட்ட அரசாங்க பேரில் தான் இருக்கும்போது தனிப்பட்ட மேலே அது இருக்கக்கூடாது. அப்படி சொன்னா ஆளுக்கு பேர் வச்சுப்பாங்க. அம்பேத்கர் நீதிமன்றம் வரும், சாவர்கர் நீதிமன்றம் வரும், ஒரு பிஜேபி நீதிமன்றம், திமுக நீதிமன்றம் வரும். இப்படி ஆளுக்கு ஒரு நீதிமன்றம் வச்சுக்கிட்டு அவனும் சாதகம் பேசி விட்டுருந்தானே அவையை இந்த மாதிரி மடத்தனமான அறிவற்ற ஒரு பேர்ல வந்து இப்படி சொல்றாங்க. தற்கூரி விஜயை வந்து சாட்ட நேரத்தில் போட்டு பொழந்துட்டாரு. இதுதான் இந்த மடத்தனம். அது மட்டும் இல்லாம இந்த அணில் கூட்டங்கள், ஒரு பக்கம் விஜய் பேசுகின்ற நேர்மாறாக விஜயோட இலவசம் ஆதரிப்புன்னு சொல்றாரு. இதற்கு முன்னதாக விஜய் அவர்கள் கூட்டம் அணில் கூட்டங்கள்லாம் இலவசம் வேண்டாம், ஓசி பசி வேண்டாம், ஏன்னா திமுக ஜெயிக்கிறதா, பெண்கள் வந்து கௌரவ பிரச்சனை ஆயிடுதான். இது விஜய் சொன்ன பிறகு எங்க பெண்களை வந்து இலவசம் கொடுத்து வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பெண்கள் அப்படியே சுய புத்தி வந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களை எவ்வளவு சொன்னா ஓசி பேச வேண்டாம், எங்களை வந்து கேலி பண்றாங்க, பெண்கள் இழிவ பார்க்கறாங்க. அந்த அணில் கூட்டம் சொன்னது வந்து விஜய் அவர்கள் இதே இலவசம் செய்வோம், அதை செய்வதா செய்யறப்பா கரகோஷம் பத்தி ஆர்ப்பரிக்கிறது, இதுதான் மூடர் கூட்டம் சொல்லுறோம். இந்த சூழ்நிலையில ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இன்று வந்து ஈரோட்டில் வந்து இதே தவக்கத்தில், அதாவது இப்போ இந்த விஜய் இந்த பீட்டிங் பிடிச்ச பிறகு பெண்கள் எல்லாம் சரி, பொதுமக்களும் சரி, அவருக்கு ரியாக்ஷன் வீடியோலாம் வந்து இருக்கு. அவங்க என்னென்ன பேசுனாங்க வந்து பெண்கள் பார்வையில் எப்படி இருக்கு, அது ஆதரவு இருப்பு, அதெல்லாம் பற்றி இன்னும் அடுத்த காலையில் பதிவிடுவோம். இன்றைக்கு இந்த விஜய் பேசிய கூட்டத்தில் வந்து கேள்வி கூத்து தான் நம்ம வந்து அமலப்படுத்தி விட்டுருக்கோம். இன்று ஒரு முக்கியமான இது என்னன்னா, ஈரோட்டில் தவக்கத்தில் ஒரு மலை கொண்டாட்டத்தில் சத்யபாமாங்கிறவங்க வந்து கொண்டாடுறாங்க. அவங்க பேட்டி விடுறாங்க, எங்கள் அண்ணன் வந்து எது செய்வார் அதை செய்வார் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ்கெல்லாம் எடுத்து பார்த்தேன். கமெண்ட்ஸ்கள் தான் ஒரு 100 கமெண்ட் பார்த்தோன்னா ஒரு 90 கமெண்ட் எல்லாம் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அது கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சன் வீர்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, சர்க்கார படத்தை இலவச டிவி பேனம் இன்னும் உடைச்ச முட்டாள்கள் தான் மகளிர் இலவச பேருந்து ஓசி பஸ் வேண்டாம் இலவசம் வேண்டாம்னு சொன்ன உங்கள் தேர்தல் அறிக்கை.
இலவச, அதாவது சர்க்கரை படத்துல வந்து மிக்சி உடைக்கலனோட உடைச்சான். ஆனா மகளை இலவச பஸ், ஓசி பஸ் வேண்டாம், இலவசம் வேண்டாம்னு சொன்ன உங்க தொண்டர்கள் தான் அதே உங்க தேர்தலுக்கு அறிவிக்கிறீங்க. கள்ளக்காதல் சகஜம்தான் சொல்லுகின்ற இவர்தான் நாளைய யார் தான் ஊழல் பண்ணலான்னு சொல்ல போறாங்க. இப்போ கள்ளக்காதல் சகஜம் சொல்ற அளவுக்கு வந்துட்டான். இப்ப எனக்கா தன் கொண்டாட்டி மனவுல கடத்தல் வச்சிருக்கோம் தான், நாளைக்கு யார் ஒண்ணா கடத்தல் வச்சுக்கலாம்னு சொல்ல வராரா? சத்யபாமா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. விஜய் சார் தவறு இல்லை, இந்த மாதிரி வந்து எங்க தலைவர் வந்து அசிங்கப்படுத்த பண்றாங்க அப்படி சொல்றாங்க. அந்த தலைவர் சொல்ற ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, தியாகராஜன் சாந்திங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, சத்யபாமா தன்னுடைய கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதை இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வேன் என்றால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இந்த கேள்வி பெண்களுக்கு மத்தியில் எழுந்திருக்குது. பெண்கள் தான் போட்டிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு விஜயனா சொல்றியே, அவன் பெத்த அப்பா அம்மாவுக்கு உதவி இல்லாம அவன் கட்டிய மனைவிக்கு பெத்த பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, உன்னை பாதுகாக்க போறானா அப்படி கேட்டுறாங்க. 21 வயசுல கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்திக்கிட்டு ஜாலியா இருக்க வேண்டிய புள்ள பொறுப்புடன் படம் எடுத்து அவங்க அம்மாவுக்கு உறுதுணையா இருந்து கொண்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேரம் புள்ளிய பார்த்து வைக்க வேண்டிய இந்த வயசுல குஜாலா கேட்கறதா அப்படின்னு விஜய் அவரை பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 21 வயசுல அந்த புள்ள சுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய புள்ளி ஜாலியா கொண்ட பிள்ளைவையன் குடும்ப புள்ள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவரு இந்த வயசுல வந்து விஜய் அவர்கள் வந்து வயசாய காலத்துல பிள்ளையாரோட சந்தோஷம் இல்லை, பிள்ளைகள் குஜாலா கேட்கறான்னு கேட்டிருக்கிறாரு. பெண்களை பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. எந்த கொள்கையும் இல்லாத தெரியாத விஜய் என்ற ஒரு திரைப்பட மாயை மனிதனை கனவு திரைப்பட மாயை மட்டும்தான் இருக்கிறது. எந்த கொள்கை இல்லாத ஒரு திரைப்பட மாயை ஒரு மனிதனை கனவு புருஷனாக நினைத்துக் கொண்டு ஒரு மனித கனவு இவர்கள் எல்லாம் அவனுக்கு ஆதரவு தருகிறார்கள். என்ன கேட்டீங்கன்னா ஏதாவது ரசிகன் கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விஜயை வந்து கணவனாக நினைத்து கூட பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதான் சுட்டி கட்டிருக்காப்பல. விஜய் மனிதனை கனவு புருஷனாக நினைத்துக் கொண்டு இவர்கள் எல்லாம் அவனுக்கு ஆதரவு தருகிறார்கள். 16 வயதில் இனக்கவர்ச்சி காதல் அது போன்ற இனக்கவர்ச்சியில் வந்து ஆதரவு தான் இது. இந்த இள வயசுல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண்கள்லாம் என்ன பண்றீங்க? பெண்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த கவர்ச்சி, இந்த சின்ன வயசுல ஒரு காதல் ஆசை, இந்த கவர்ச்சியில் வருகிற கூட்டம், திரைக்கவர்ச்சியில் மயங்கிற கூட்டம் அப்படின்னு தான் அந்த செய்தி சொல்லியிருக்கிறாரு. இதில் பண்ணாக்கா முதலில் விஜய் தன் பொண்டாட்டியை காப்பாற்றட்டும், பிறகு தமிழ் பெண்களை காப்பாற்ற வேண்டும். சத்யபாமா அரசியலுக்கு சொந்த கணவன் பிள்ளையோட உதிரிட்டு வந்தவரை எல்லாம் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? இந்த கேள்வி கேட்டிருக்காரு. இதெல்லாம் தெரியாம பேசிட்டு இருக்காங்களா? அரசியலுக்கு சொந்த கணவன் பிள்ளைகளையே உதிரிவிட்டு வந்தவன் தான் நாளைக்கு உங்களை வந்து பாதுகாக்க போறானா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. குடும்ப பொம்பளைங்க யாரும் பெரும்பாலும் இந்த விஜய்க்கு ஓட்டு போட மாட்டார்கள், இவன் ஒரு பொறுக்கி சைக்கிள் போட்டிருக்காங்க. சொல்லுங்க. இப்போ இந்த கமெண்ட்ல ஏதாச்சும் இந்த விஜய்க்கு ஆதரவா இருக்கிறதா? சொல்லுங்க. விஜய்க்கு ஆதரவா இருக்கிறதா? இவன் பொம்பளையில கூத்தடிச்சு விட்டு தன் மனைவி மேல பதிவு போடுறவன், தன் குடும்ப பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத விஜய் அவர்கள் நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறானா இப்படி இந்த கேள்வி எழுதுறாங்க. இதுலலாம் கவர்ச்சியில் வந்த கூட்டம் கொள்ளைய கூடாத கூட்டம் என்று அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம சொல்லுகிறோம். கடைசியாக மட்டும் சொல்லுகிறோம்னு சொன்னா இந்த கமெண்ட்ல சிறப்பான ஒரு கமெண்ட் வந்திருக்குன்னா, நாம் தமிழர் அரசியல் பத்தி கமெண்ட். எமக்கு ஒரு பெரும் கனவு உண்டு, இந்தியாவில் உள்ள அனைத்து சட்டமன்றங்களையும் இந்திய பெருநாட்டு நாடாளுமன்றங்களையும் இரு அவைகளிலும் சரிபாதி பெண்கள் அமர்கள் நடைபெற வேண்டும் என்று எங்களுக்கு பெருங்கனவு எங்களுக்கு உண்டு. அந்த நாள் வருகின்ற நாளே நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் உண்மையான சம உரிமை பெறும் நாளாகும். ஒரு நாட்டில் வாழும் குடிமக்களின் அனைத்து உரிமைகளையும் தீர்மானிப்பது அரசு, அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். எனவே கல்வி வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு பெறுவது மட்டுமல்ல, அதிகார மையமான அரசியலில் பெண்கள் சமவாய்ப்பு பெற்று சமூகங்களை என்று செய்கிறார்களோ அதுதான் உண்மையான மகளிர் நாளாக இருக்கும் அப்படின்னு செந்தமிழ் சீமான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இதை சொல்லுங்க. சம வாய்ப்பு கொடுத்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு முழுமை கொடுத்து எல்லா இடத்துலையும் பெண்கள் வர வேண்டும், அவர்களுக்கு எல்லா திறமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் அரசியல் முன்னிறுத்தி பெண் நடத்த சீமானவர்கள் செய்யும் அரசியலுக்கும் தற்கூரி விஜய் அவர்கள் அந்த இலவசங்களையும் கவர்ச்சிகளையும் சொல்லி மக்களை ஏமாற்றுபவர்களுக்கும் வித்தியாசமே தான். இது பொறுத்து தற்கூரி விஜய் மகளிர் கொண்டாடுவதற்கு தகுதியான தலைவன் இல்லை, தற்கூரி தலைவன் தற்கூரி என்பதை தொடர்ந்து சொல்லி விடுறார். இவர் பேச்சுக்கள் எல்லாம் ஏற்கனவே எல்லா மேடையிலும் காப்பி எடுத்து சொல்லி விடுறார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திரா முதலமைச்சர் அறிவித்திருந்த அதே சந்திரபாபு நாயுடு அறிவித்திருந்த அதே திட்டம் 5-6 இடத்துல காப்பி எடுத்து பேரை மாற்றி விட்டு தான் இங்கே வந்து நம்ம மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இது எல்லாம் வெற்று கவர்ச்சி ஆசை தூண்டல். தயவு செய்து இந்த ஆசை தூண்டல் நீங்கள் விழுந்து விடாதீர்கள். விழுந்து விட்டு சொன்னால் வருங்கால சமூகம் தமிழ்நாடு மிக சேர்க்கொண்டு பெற்றிருக்கும்.
விஜயனுடைய நீங்க மாற்றார சொல்லிட்டு இருக்கீங்க, புதுசாக வருவர்கள் எல்லாம் நான் இப்படிதான் செய்வேன் அப்படிதான் செய்வேன் சொல்லுவார்கள். ஆனால் அது நிரூபிக்க வேண்டும். களத்தில் 14 ஆண்டு காலம் நாம் தமிழர் அரசியல் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது, மக்களுடைய போராட்டம் முடித்துக் கொண்டிருக்கிறது, மக்களின் பிரச்சனைகளை பங்கெடுத்துக் கொள்கிறது, அது உறுதுணையாக நிற்கின்றது என்று சொன்னால் அப்படி தன்னை நிரூபித்துக் கொண்டு அரசு நிரூபித்து விட்டு நான் உங்களுக்கு தலைவர் நிரூபித்து விட்டு நான் தேர்தல் போட வாக்கு போடுங்க நான் முதலமைச்சர் செய்வேன்னு சொன்னா ஏற்றுக்கொண்டதா இருக்கலாம். ஆனா எந்த இதுவும் செய்யாமல் நேரடியாக நான் முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னா நான் ஊழலா அப்புறம் உங்களை சந்திப்பேன்னு நொட்டுவான்னு சொல்ற அந்த விஜய் அவர்களை நீங்க எல்லாம் நம்புகிறேன்னு சொல்றால் உங்களை போன்ற ஒரு மட கூட்டம் உங்க இந்த நாட்டுல எங்கேயுமே பார்க்க முடியாது. நன்றி, வணக்கம்.